ஹாய் மக்களே! ஸோ இன்றைக்கி என் பசங்களுக்கு நான் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணேன்னு பார்க்கலாங்களா? இன்றைக்கி ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஸோ என் பொண்ணு பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். என் பையன் எல்கேஜி படிக்கிறான். 2 பேரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க. ஏன்னா என் பொண்ணுக்கு எவ்வளோ காரம் கொடுத்தாலும் சாப்பிட்டு வந்துடுவான். ஆனால் என் பையன் லஞ்ச் பாக்ஸ் அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு தாங்க எடுத்துகிட்டு வருவான். சாப்பிடவே மாட்டான். அதனால் 2 பேரும் சாப்பிடணும். 2 பேருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு பார்த்து பார்த்து சமைப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த சமையல். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பட்டாணி புலாவ் தாங்க பண்ண போகிறேன் என்னோடய ஸ்டைலில். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ நைட்டே ஊற வச்ச பட்டாணியை ஒரு 5-6 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப அதிகம்லாம் கிடையாதுங்க. வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு புதினா, கொத்தமல்லி தாங்க. ஸோ அரிசியும் ஊற வச்சுக்கலாம். ஸோ இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஸோ வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா டேஸ்ட்டுக்காக பிரியாணி மசாலாவும் கொஞ்சமாக சோம்புத்தூள் இது 2 மட்டும் தான் சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வேக வச்ச பட்டாணி, அப்புறம் அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. ஸோ நல்லா கொதித்ததும் ஊற வச்ச இந்த அரிசியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரொம்ப குயிக்காக வித்தின் 20 மினிட்ஸில் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுங்க. ஸோ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அரிசியும் தண்ணியும் இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம விசில் வச்சுக்கலாம். ஸோ 2 விசில் வச்சாலே போதும். நான் இன்றைக்கி வீட்டில் வடிக்கிற சாப்பாட்டு அரிசியில் தாங்க செஞ்சேன். ஸோ 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அளவுக்கு நான் செஞ்சேங்க. ஸோ நீங்கள் பிரியாணி அரிசி செய்கிறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஸோ 2 விசில் வந்துடுச்சு. விசில் அடங்கறதும் ஓப்பன் பண்ணுற பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக நல்லா இருக்குது. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாகவும் இல்லாமல் ஒரு செட்டில்டான ஃப்ளேவரில் இருக்குங்க. பசங்கள்லாம் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதுவே நீங்கள் பெரியவங்களுக்கு செய்கிறீங்கன்னா மசாலாஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். காரத்தூள், பிரியாணி மசாலா எக்ஸ்ட்ரா சேர்த்து கூட நீங்கள் பண்ணலாம். நான் இதுக்கு சைட் டிஷ்ஷாக முட்டை தாங்க பண்ணியிருந்தேன். முட்டையை கொஞ்சமாக மஞ்சத்தூளும் காரத்தூளும் சேர்த்து கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணி பேக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ஐடியாவுக்கு என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.